அதாவது A4 ஷீட்ல அரை பக்கம் எழுதிங்கன்னா அந்த அரை பக்கத்துல ஒரு 10 பக்கம் நமக்கு பிடிச்ச பக்கங்களை வந்து தேர்வு பண்ணி எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றது அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோவில் போய் நம்ம ஜாதகம் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். செலெக்ஷன் பண்ணிட்டு எந்த ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேஜ், அதாவது ஆஃப் பேஜ் இல்லையா, A4 ஷீட்லையா இல்லை லீகல் ஷீட்லையா அப்படின்னு சொல்லி செலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் செலெக்ஷன்னா எல்லாருமே கிளியர் ஆகும். கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. நான் ஒன்று தட்டி உட்காந்துக்க முடியாது இல்லைங்களா, அதுக்கான ஆப்ஷன் அது. இப்போ நம்ம ஒரு 10 பக்கம் மட்டும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 10 பக்கம் ஒரு குறிப்பிட்ட 10 பக்கம் செலெக்ஷன் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம பிரிண்டிங் பார்த்து பண்ணணும். பிரிண்டிங் பண்ணணும். இப்போ 49 50 இப்போ லைன் நம்பர் வேணும் அப்படின்னா லைன் நம்பர் கிளிக்கில் இருக்கு. நம்ம ஒரு டிக்கில் சேவ் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட்டுக்கு போக வேண்டியதான். அது பிரிண்ட்டுக்கு நம்ம இங்கே பார்த்து வேண்டியதான். பிரிண்ட்டு வந்து ரைட்டாக வருது. இதில் பாருங்க, பிரிண்ட்டுக்கு வந்து பார்டர் இல்லாமல் அந்த பாக்ஸ் இல்லாமல் 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 10 வரைக்கும் வருது. ஒரு 10 பக்கங்கள் மட்டும். ஏன்னா யார் ஒரு 10 பக்கம் மட்டும் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் செலக்ஷன் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அது போல பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம். அதுலேயே நிறைய ஆப்ஷன்லாம் கூட கொடுத்துருக்கோம் இருக்கு அது உள்ள. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வச்சு வைங்க அப்படின்னா அதே போல் இந்த செலக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த லைன் இல்லாத, லைன் நம்பர் இல்லாத, சில வந்து ஜாதகத்தில் லைன் நம்பர் இல்லாத கேட்குறாங்க. அது என்ன ஆப்ஷன் தெரியல. ஸோ அதை போல லைன் நம்பர் இல்லாத நம்ம என்ன பண்ணலாம், அதில் வந்து எத்தனை பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு லைன் நம்பர் இல்லாத நம்ம எடுத்துறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா போன தடவை சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது ஒருத்தங்க நிறைய கேட்குறாங்க இல்லை அந்த லைன் நம்பர் இல்லாத வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனாக அதை கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நிறைய பேர் பாக்ஸே வேணாம் அப்படின்றாங்க. அந்த பாக்ஸ் வருது இல்லைங்களா, ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ள இதெல்லாம் வேணாங்க, பாக்ஸ் வேணாம் அப்படின்றாங்க நிறைய சாலைக்கு. அதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை பாக்ஸ் வச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கிறாங்க. ஜாதகத்தை ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் முடிச்சிடுறாங்க நிறைய பேர். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போல அந்த பேக்ரவுண்ட் வச்சு யூஸ் ஆகும். பேக்ரவுண்ட் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டலாக அவங்க வந்து ஒரு பிடிஎஃபாக நான் வச்சுக்க போகிறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன், ஒரு டிவியில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்றாங்க வச்சுக்கலாம். ஒரு வீடியோவாக ஃபார்மேட்டில் இருக்கிறதாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் நம்ம கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் வச்சு கொடுத்தோம்னா அதுதான் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிப்பிளாக இருக்கு பாருங்கள், பார்டர் இல்லாத ஒரு நீட்டாக இருக்க போல. அது போல் அந்த ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் இருக்கு. இது 10% பார்த்தீங்கன்னா A4 கட் ஷீட்டில் மட்டும்தான் வரும். ஆமாம், அக்யூரேட்டாக A4 கட் ஷீட். ஜோதிட சாஃப்ட்வேர் வேணும், இப்போ எங்கள் தயாரித்த சாஃப்ட்வேர் வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் இருக்கு பாருங்க, இந்த 2 நம்பர் மட்டும்தான் என் நம்பர். இந்த நம்பர் கால் பண்ணி என்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாங்க.